ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேங்காய் உடைக்கும் போது சில தேங்காயில் வந்து நம்மளுக்கு சில்லு எடுக்க வராது. அந்த மாதிரி தேங்காயை உடச்சி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. மறுநாளோ இல்லை அதுக்கு மறுநாளோ எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். இப்போ ஒர்க்குக்கு போகிற உமன்ஸு, அப்புறமேட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணும்போது அப்பக்கப்போ நம்மளுக்கு எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரீஸ் விட்டுரும். இந்த மாதிரி எடுத்து உள்ளே வச்சிருங்க. ஆல்ரெடி நான் ஃப்ரீஸ் ஆனதும் உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அதை வேணுன்ற அளவுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு மிச்சத்தை தூக்கி ஃப்ரீசர்லேயே போட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். 1 வீக் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல தேங்காய் துருவலும் இந்த மாதிரி வச்சு நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.